இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ மியூசிக் நம்ம லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாம வந்துட்டு இமேஜஸ் வந்து டைம் வந்து டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்றது டிக்ரீஸ் பண்றது இந்த வேலையை நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்டிங் இந்த பிளாங்க் எதுக்காகனா, நீங்க வந்துட்டு ஒரு மியூசிக் வரலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல, ஒரு சில இதுல ஸ்டார்டிங் வந்துட்டு நம்ம வந்து விட்டு கொடுப்போம். ஐ மீன் அந்த லிரிக்ஸ் வந்துட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக ஸோ அந்த இதில் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த லைன்ஸ் போட்டுக்கிறேன். பேக்ரவுண்ட் சவுண்ட் எல்லாம் வந்துட்டு தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நான் வந்து லைன்ஸ் ஆட் பண்ணிட்டேன். தென் இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த கிரேட்டர் தன் சிம்பிள் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிட்டு இதுக்கு வந்து நான் எல்லோ கலர் கொடுத்துட்டேன். அதே மாதிரி அனிமேஷன் உங்களுக்கு எந்த அனிமேஷன் பிடிச்சிருக்கோ ஆட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டும் அதே மாதிரி தான், உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ நீங்க அந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதுல வந்து நான் யூஸ் பண்ணிருக்கா இந்த ஃபாண்ட்டும் சரி, இது வந்துட்டு இன்ஷாட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். இது போக தேவையான மெட்டீரியல்ஸ் இதுல யூஸ் பண்ணிருக்க ஃபாண்ட் இன்னொரு ஃபாண்ட் யூஸ் பண்ணிருப்பேன். அதுவும் ஒரு இமேஜ் பிஎன்ஜி வீடியோ ரெண்டுமே மொத்தமா சேர்ந்துட்டு ஒரு டிரைவ் லிங்கா வந்துட்டு ஷேர் பண்ணிருப்பேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு ஸ்மைலி இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்மைலி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக பிளேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இமேஜில் வந்துட்டு நம்ம வந்து கீ ஃப்ரேமும் ஸ்பீடும் வந்துட்டு கீ ஃப்ரேமும் அதில் வந்துட்டு கிராஃபும் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு கரெக்டாக அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம், அவ்வளவுதான். மேலே பாருங்க தெரியுதா கீ ஃப்ரேம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு வேற எதுவும் பண்ண வேணாம். லாஸ்ட் கீ ஃப்ரேம்ல போயிட்டு இமேஜ் லைட்டா கீழே மட்டும் மூவ் பண்ணுவீங்க. பாருங்க, செகண்ட் கீ ஃப்ரேம் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டா மூவ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி எல்லா இமேஜஸ்லயும் சேம் நீங்க எதுவும் பண்ணலாம். ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க, எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. எண்டிங் கீ ஃப்ரேம்ல போயிட்டு லைட்டா இமேஜ் கீழே மூவ் பண்ணிட்டு போறீங்க, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் கிராஃப். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஈஸ்ன்னு இருக்கும். ஸோ ஈஸ்ல போயிட்டு இந்த கிராஃப் தான். ஸோ இதே கிராஃப் வந்து எல்லாத்துலேயும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சேம் கிராஃப். ஸோ அதை மாற்றி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த கிராஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. சேம் எல்லா இமேஜஸ்லையும் இதே கிராஃப் ஈஸியில் போயிட்டு இதே கிராஃப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பிபி இமேஜ். ஸோ இந்த பிபி இமேஜ் நான் சொன்னேன். இதை வந்துட்டு வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த பிளாங்க்லேருந்து அடுத்து நெக்ஸ்ட் இந்த இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இமேஜ் கீழே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு சில எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்க, அனிமேஷன்ல போயிட்டு எல்லா இமேஜஸ்க்குமே அனிமேஷன்ல போயிட்டு மட்டும் இன்ல ஃபேடு இது மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. வேற எதுவுமே நீங்க கொடுக்க வேண்டாம். டிரான்சிஷன் எதுவுமே இல்லை. அனிமேஷன்ல இன்ல போயிட்டு ஃபேடு, அவ்வளவுதான். இது மட்டும் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண போறோம். டெக்ஸ்ட் ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த ஃப்ரேம் வந்துட்டு கொஞ்சமா பெருசு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ்ல எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ சைஸுக்கு வச்சுக்கோங்க. தென் டெக்ஸ்ட் வந்து சும்மா நார்மல் டெக்ஸ்ட் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் லிரிக்ஸ் டைப் பண்ணுறதுனால ஓகே, நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. நான் க்ளோ எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். பட் பார்டர் வந்துட்டு லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வெறும் டெக்ஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணப்போ ரொம்ப லைட்டாக இருந்தங்காட்டி நான் அந்த பார்டர் போயிட்டு ஒயிட் கலர் ஆட் பண்ணி அந்த பார்டர் சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். தென் இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் நான் வந்துட்டு ஜஸ்ட் ஃபேடு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு வீடியோ என்வர்ல கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கீழேயே தெரியும் ஒவ்வொரு இமேஜுக்கும் வந்துட்டு நடுவில் இருக்கா. ஸோ அந்த கேப் பார்த்துட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இமேஜை வந்துட்டு ஆல்ரெடி நம்ம கரெக்டாக லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணி டியூரேஷன்லாம் வச்சுருப்போம். ஸோ அதே மாதிரி தான் லிரிக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் நம்ம வந்துட்டு இது பண்ணதெல்லாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, கீழே பாருங்க ஸ்மைலி இதில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஹார்ட் மாதிரி இருக்கா. ஸோ இதில் 2 ஹார்ட் மாதிரி இருக்கும். அந்த 2 ஹார்ட்டை தவிர நீங்கள் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நடுவில் வந்து ஸ்பேஸாக விட போறீங்க. இந்த 2 ஸ்பேஸுக்கு நடுவில் நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் வர மாதிரி நம்ம பண்ண போறோம். ஸோ அது மட்டும் பண்ணா போதும். ஸோ நீங்க வந்து சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஹார்ட்டோட சைஸ் ரொம்ப பெருசாகும். அதனால கரெக்டா ஹார்ட்டோட சைஸ் வச்சுட்டு நடுவில் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டா உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் கரெக்டா வர மாதிரி நீங்க வந்து ஸ்பேஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மட்டும் பண்ணிட்டு
நம்ம எப்பவும் போல டெக்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவோம், வீடியோ வரல கொடுத்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி மறுபடியும் நம்ம வந்துட்டு அந்த லிரிக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இதில் என்ன பண்ணுவோம்னா அதே மாதிரி தான், பட் லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஸ்பேஸை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இதுதான் இருக்கிறதுலே என்னோடதுக்கு வந்து பெரிய ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சு. மீதி எல்லாத்துக்குமே இதை விட சின்னதாக தேவைப்படும். அதனால நான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஸ்பேஸை வந்து ரெடியூஸ் பண்ண போகிறேன். அவ்வளவுதான். இல்லை உங்ககிட்ட இந்த ஹார்ட் ஃபாண்ட் மட்டும் தனியாக நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க, சோர்ஸ்லாம் ஃபாண்ட் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுவீங்களா? ஸோ அப்படி இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக கூட ஜென்ரேட் பண்ணி சேவ் பண்ணி டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி ஒரு பழைய வீடியோல இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும், நான் ஸ்பேஸை ஃபுல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு கரெக்டா வீடியோ எல்லா லிரிக்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு ஓவர்லே வீடியோ, அந்த ஃபிலிம் ரோல் அந்த இது வர மாதிரி. ஸோ இப்போ பாருங்க, இந்த வீடியோ நான் கொடுத்துருவேன். ஸோ ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வர மாதிரி வச்சுட்டு பிளெண்ட்ல போயிட்டு ஸ்க்ரீன் போய்க்கோங்க. ஸ்க்ரீன் இல்லைன்னா லைட்டன் ரெண்டுல எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே வந்து நம்ம ஃப்ரேம் ஆட் பண்ணிடலாம். அது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது மேலே வந்துடும், இந்த வீடியோ கீழே போயிடும். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுட்டு மீதியை டெலிட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வால்யூம் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபுல் வீடியோ. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ல கேளுங்க. அதே மாதிரி 300 லைக்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த வீடியோ வந்து போட்டுருவேன். அடுத்த வீடியோவும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பட் 300 லைக்ஸ் வந்தால் தான் நான் போடுவேன். ஸோ அதே மாதிரி என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுறவங்க, என்னோட சேனல் சப்போர்ட்